அன்பான பக்தி டுடே அன்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் இன்புற்று இருக்கவே இல்லாமல் வேறென்று ஏன் பராபரமே. இந்த ஜூலை மாத பலன்களை இப்போ பார்ப்போம். அதாவது மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கான பலன்களை இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, கோவவான்களே கோவப்படாதீங்க, கோவத்தை குறைங்க. கோவத்தை எவ்வளோக்கு குறைக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. நிறைய தடவை சொல்லியிருக்கேன். மேஷராசிக்கு இப்போ உங்கள் ராசியில் இருந்த சுக்கிர பகவான் 30ஆம் தேதி, அதாவது ஜூன் 30ஆம் தேதி பெயர்ச்சியாகி தன்னோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு போயிட்டார். சொந்த வீடான ரிஷபத்துக்கு போனது உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பணவரவு இத்தனை நாள் தேங்கி இருந்த பணவரவு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோட திருமண தடைகள் எல்லாமே நீங்கும். திருமணத்துக்கு ரொம்ப நாளாக காத்துட்ருக்கிற பெண் பிள்ளைகளும் சரி, ஆண்களும் சரி, எல்லாருக்குமே கரெக்டான சரியான மணமகளோ கிடச்சி திருமண ஏற்பாடுகள் துரிதமாகவே நடைபெறும். எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வரன்களை நீங்கள் நிறைய ரிஜெக்ட் பண்ணாதீங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுக்காதீங்க. எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஏன்னா பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த மாதிரி இருக்கணும், இவ்வளோ சேலரி வாங்கணும், எல்லாம் ஓகே. ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடாக இருந்தீங்கன்னா நாளாகும், வயசும் ஆகிடும். அப்புறமா பொண்ணும் கிடைக்காது, பையனும் கிடைக்க மாட்டாங்க. அப்புறம் படத்தில் சொல்கிற மாதிரி ஆகிடும். நான் மார்க்கெட்டில் முத்தி போன கத்திரிக்காய் வியாபாரம் ஆகாதுலேயே அந்த மாதிரி ஆகிட போகுது. அதனால் நல்ல வரன் கிடைக்கும் போதே ஜாதகம் பாருங்கள். ஜாதகம் பார்க்காம இருக்க வேண்டாம். அதுக்காக ரொம்ப ஜாதகமும் பார்க்காதீங்க. ஒன்று தான், மனப்பொருத்தம் இருந்தாலே போகிறோம். ஜாதக பொருத்தத்தை விட முக்கியமான 5 பொருத்தங்கள் மட்டும் இருந்தாலே போதும். தினம், கணம், யோனி, ராசி பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், சரிங்களா, ராசி அதிபதி பொருத்தம், இது மட்டும் இருந்தால் போதும். சஷ்டாஷ்டக தோஷம் தவிர்த்துக்கணும். இந்த மாதிரி பொருத்தங்கள் ஒரு 5 தான் முக்கியமான பொருத்தங்கள். இது மட்டும் இருந்தாலே போதும், திருமணத்தை ஈஸியாக நடத்திக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வர வேண்டிய பணம், ஒரு ஏற்கனவே சொன்ன மாதிரி பண வரவுகள் வரும். குடும்பம் அமையும், அதாவது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் அமையும். பெண் பிள்ளைகளால் வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு மிகவும் நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்க ஆரம்பிக்கும். பெண்களுக்கும் சரி நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். இப்போதைக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தைரியத்தை கொடுப்பாரு. உங்களோட பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கார் குரு பகவான். அங்கேருந்து புதன் அங்கேருந்து கடகத்துக்கு போயிட்டார். புதனோடு இருந்தப்போ நல்லா இருந்தது. இப்போ குரு பகவான் தனித்து சூரியனோடு சேர்ந்து உங்களோட 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தந்தை மூலமாக வரக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். தந்தை மூலமாக பண வரவுகள் கிடைக்கும். தந்தைக்கு உங்களால் நல்ல பேர் கிடைக்கும். தந்தைக்கு வரவேண்டிய விஷயங்கள் எல்லாமே சேரும். அதாவது அவருக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகைகளாக இருந்தாலும் சரி, அவருக்கு அலுவலகத்தில் வரக்கூடிய பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். அவருக்கு அது இல்லாமல் என்ன புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சா உங்கள் தந்தையார் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போதைக்கு. ஏன்னா தந்தை ஸ்தானம் பலமாக இருக்குது. அவருக்கு இத்தனை நாள் இருந்து வந்த உடல் உபாதைகள் எல்லாம் நீங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல்லையும் கரெக்டாகவே இருப்பார். யாரால் இவ்வளோ பிரச்சனைகள் அதெல்லாம் தெரிஞ்சுப்பார். பிரச்சனைகள் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியவங்களை நீக்கிடுவார். அவரே மனமும் என்ன பண்ணுவார்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையோ அந்த பார்ட்னர்ஷிப்பையோ கட் பண்ணிவிடுவார். அதனால் தந்தைக்கு பார்த்திங்கன்னா சுபமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மேஷராசி நேயர்களோட தந்தைகளுக்கு அவங்க மகான்கள் சந்திப்பு ஏற்படும். இப்போது பெரிய பெரிய மகான்கள் சந்திப்பு, மத தலைவர்கள் இல்லை, மகான்கள்னால் உங்களுக்கு தான் தெரியுமே, சித்த புருஷர்களாக இருக்கலாம், மடாதிபதிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி மகான்கள், மத தலைவர்கள் நான் சொல்லலை. அது இல்லாமல் பெரிய தீர்த்த யாத்திரைகள்லாம் போகக்கூடிய அமைப்புகளும் உண்டு உங்களுக்கு. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. தந்தை மூலமாக உங்களுக்கு பயணங்கள்லாம் ஏற்படும். நல்லா போயிட்டு வரக்கூடிய அமைப்புகளாக இருக்கும். 4ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ புதன் இருக்கார். உங்கள் ராசிக்கு 6 கூடியவர் 4ஆம் இடத்துல இருக்கும்போது தாய்க்கு கொஞ்சம் உடல் உபாதைகள் ஏற்படும். வீடு வாகனத்தில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். வாகனம் பழைய வண்டியாக இருந்ததுன்னா அது கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். அதனால் வாகனத்தை சரி பண்ணுறதுக்கு உடனே சரி பண்ணிவிடுங்க. சின்ன ரிப்பேர் தானே, அப்புறம் பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. எவ்வளோக்கு சீக்கிரமாக அதை முடிச்சிடுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. தாய்க்கும் சின்னதாக ஏதாவது உடல் உபாதைகள் வந்தாலும் உடனே மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிட்டு உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. போஸ்ட்போன் பண்ணாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இதெல்லாம், போஸ்ட்போன் பண்ணாமல் இருங்க. உங்களுக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க. செவ்வாய் கேது காம்பினேஷன் எப்பவுமே பெருசாக ஒரு நல்லதை பண்ணாது. செவ்வாய் கேது, செவ்வாய் ராகு, இந்த காம்பினேஷன்லாம் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி தராது. சமீபத்தில் நடந்த சில அசம்பாவிதங்களுக்கெல்லாம் காரணம் இந்த செவ்வாய் கேது காம்பினேஷன் தான்.
அதனால் வந்து பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து சூரியன் தான் அது பூர்வ புண்ணியாதிபதி உங்களுக்கு. அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது சிம்மத்துக்கு 11ல் குருவோடு சேர்ந்து இப்போதைக்கு இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் ஆடி மாதத்துக்கு அப்புறம் மாறி கடக ராசிக்கு போயிடுவார். இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலசர்ப்ப தோஷமான காலகட்டம் இது. ராகுகேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் வந்துடுவாங்க. அதனால் வந்து இந்த விஷப்பூச்சிகள், விஷத்தன்மைகள், இந்த பாக்டீரியா, வைரஸஸ் இதெல்லாமே வந்து இதனால் கொஞ்சம் பாதிப்புகளும் ஏற்படும். உங்களுக்கு மட்டும் இல்லை, பொதுவாகவே ஏற்படும். இப்போ ஆல்ரெடி வந்து கொரோனா வைரஸ் ஆல்ரெடி கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி பரவிட்டுருக்கு. சில இடத்துல லாக்டவுன் போடலாம்னு கூட பேசுகிறாங்க. இந்த செப்டம்பர் வரைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் நீடிக்கும். செப்டம்பர் மாதம் வரைக்கும். அதனால் உடல் சம்பந்தமான விஷயங்கள், பிணிகள் எதாவது இருந்தாலும் உடனே அதை கவனிச்சுக்கோங்க. அதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபடுங்க. ஆகாரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபசுர குடிநீர் இதெல்லாம் குடிங்க. ஹெல்த்தியான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. உடற்பயிற்சி கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 25 நிமிஷம் இல்லை 30 நிமிஷமாவது பண்ணுங்கள். மற்றபடி மேஷராசிக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சனி பகவானும் ராகுவும் இருக்காங்க. இது ரொம்ப நல்ல அமைப்பு. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், தொழிலில் வந்து இருந்த தடைகள் எல்லாமே நீங்கிடும். தொழிலில் வர வேண்டிய பண வரவுகள் வந்து சேரும். அது இல்லாமல் புது புது தொழில்கள்லாம் வரும். வேற்று மொழி, இன, மதம் சம்மந்தப்பட்டவங்களோட ஆதரவு கிடைக்கும். அவங்களால லாபங்களும் கிடைக்கும் உங்களுக்கு. சனி பகவான் கடின உழைப்பை தருவார். ஆனால் அதுக்கான பலன்களையும் இப்போ தருவார். குரு பகவான் அதுக்கான பலன்களை தருவார். சனி பகவான் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறது, 3ஆம் இடத்துல இருக்கிறது, 6ஆம் இடத்துல இருக்கிறது எல்லாமே ஒரு நல்ல இடங்கள். இதெல்லாமே வந்து மேஷராசிக்கு இப்போதைக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறந்த அமைப்பு. சுக்கிரன் பயிற்சியாகி இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு. அது இல்லாமல் சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ராகுவோடு சேர்ந்து குரு வந்து உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது இல்லாமல் உங்களோட 7ஆம் இடம் திருமணஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த மாதிரி பல நல்ல விஷயங்களும் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே நடைபெறும். சூரியன் வந்து ஆடி மாதம் அதாவது ஜூலை 17ஆம் தேதி ஆடி மாதம் பிறந்த உடனே கடகராசிக்கு போயிடுவார். அதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒரு பஞ்சமாதிபதி இன்னொரு கேந்திரஸ்தானத்துக்கு போகிறார். ஒரு திரிகோணாதிபதி கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது நல்ல விஷயங்கள். வீடு விஷயங்கள், வீடு சம்பந்தமான பிரச்சனைகள், நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள், இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் அந்த டைமில். ஆடி மாதத்தில் மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி வரைக்குமே பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் சூரிய பகவான் கொடுப்பார் கேந்திரத்தில் உட்காந்த உடனே. அதனால் இந்த ஜூலை மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் நடக்கும். சுக்கிரன் வந்து பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? சனி பகவான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. குரு பகவான் அதோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. உங்களோட 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. குரு பகவான் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. இதெல்லாமே வந்து பெரிய ஒரு பண வரவையும் கொடுக்கும், வாழ்க்கை துணையையும் கொடுக்கும். குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து அமைதியான சூழ்நிலைகள் நிலவும். குடும்ப ஒற்றுமை மேம்படும். வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம்.